உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ராமஜெயம் கொலை வழக்கு இன்றளவும் அவிழ்க்கப்படாத ஒரு மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வழக்குக்கும் சிடி மணிக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இன்ன வரைக்கும் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் இந்த சிடி மணி, அவர் ரவுடியா வலம் வந்தது எப்படி சார்? மணிகண்டன் என்பவர் சிடி மணியோட இயற்பெயர் மணிகண்டன். அவரோட தந்தை பேர் பார்த்தசாரதி. இவர் பூர்வீகம் எங்கே அப்படின்னா தேனாம்பேட்டை சிக்னலுக்கு அருகில் இருக்க தாமஸ் சாலை தான் அவருடைய பூர்வீகம். அவர் வளர்ந்ததெல்லாம் அந்த தாமஸ் சாலை சத்தியமூர்த்தி நகரில் தான் அவரோட வளர்ந்தது. அவரோட தந்தை ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் அருகே ஒரு பழ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அவருக்கு ஒரு சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. அவர் தந்தையோட பழ வியாபாரம் நீண்ட காலம் வந்துச்சு. இப்போ கூட அந்த இடத்துல வேற யாரோ ஒருத்தங்க அந்த பழ வியாபாரம் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிலையில் மணிகண்டன் தியாகராய நகர் ஹைஸ்கூலில் படிக்கிறார். தியாகராய நகர் ஸ்கூல்னால் 2 இருக்குது. அதில் எங்கன்னு கேட்டால் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறார். எதனால் அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, அதாவது அங்கே படிக்கும்போது தான் அவருக்கு சிஎட் நகரில் இருக்க நண்பர்கள் நிறைய பேர் அவருக்கு பழக்கமாக வராங்க. அப்போது மணிக்கு சரியாக படிப்பு வரல. இதுக்கு நடுவில் கிடைச்ச வேலைக்கு போகிறாப்புல. அவங்க அப்பா கூட பழ வியாபாரத்துலேயே இருக்கார். அப்படியே இருக்கும்போது அந்த தாமஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே ஆலயம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த ஆலயம்மன் கோயிலில் அவரோட நண்பர் ஒருத்தர், ஒரு பேர் மகேந்திரன் நினைக்க சம்திங், அவர் ஒரு சிடி கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ அந்த 97, 98, 96 காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனா படம் பார்க்கணுன்னா நம்ம சிடி தான் எடுத்து பார்ப்போம், வாங்கி பார்ப்போம். அது சிடியை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பயத்திலேயே புது படம் வந்துச்சுன்னா எங்கே போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் பார்ப்போம். அப்போ இந்த திருட்டு சிடி வந்த புதுசுன்றதுனால படம் ரிலீஸ் ஆனோன்னா சிடி வந்துடும். அப்போது எல்லா இங்கிலீஷ் படம் சிடி, ஆக்ஷன் படம், மற்ற படங்கள், அதாவது குறிப்பிட்டு பலான படங்களும் வச்சு வியாபாரம் பண்ணும்போது இந்த புது படத்துக்கு தான் மவுஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சிடி வாங்கிட்டு போய் வீடெல்லாம் ஃபுல்லாக போய் பாட்டுக்கலாம். அப்படின்னும் போது அங்கே அந்த சிடி அவருக்கு நம்ம பர்மா பஜார் அந்த மாதிரி இங்கேருந்து இந்த வெளிநாட்டு ஜாமான் இருக்கிறது அங்கேருந்து அவருக்கு நிறையா சிடிங்கள் அவர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கூட இவர் சிடியெல்லாம் வாங்கி தனியாக, இப்போ ஒரு சிடி அவங்க என்ன வருவாங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு முறை படம் பார்க்க கொடுத்தாவே 30 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அதை ஒரு ஃபேமிலியில் போய் பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. அப்போ ஒரே சிடி ஒரு 20-30 வீட்டுக்கு போயிட்டு வரும். அப்படின்னும் போது அவங்களுக்கு லாபம் தானே. அப்படின்னும் போது அவர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு சிடி மணி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு மணிகண்டன் அப்படியே சிடி கொடுத்துட்ருக்காரு. இதற்கு நடுவில் எப்பயுமே தவறான இடத்துல போலீஸோட சவகாசம், போலீஸோட தொடர்பு நிறையா இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வருகை போகை ஜாஸ்தியாக இருக்கும்னால அந்த சிடி கடையில் வரும்போது என்னடா சார் அதெல்லாம் புது படம்லாம் இல்லை, அந்த படம் இருக்கா, இந்த படம் இருக்கா, ஆக்ஷன் படம் இருக்கா, இந்த மாதிரி படம் இருக்கா, அப்படி போலீஸ்காரங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே மணிகண்டனுக்கு அந்த போலீஸ்காரங்க கூட அளவுக்கு அதிகமாக அப்படியே ஒரு நட்பாயிடுது. அவங்களுக்கும் சிடி தர்றது, அப்படியே போகிறது வர்றது, இப்படியே மணிகண்டன் சிடி கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுது, அந்த பகுதியில் ஆலயம்மன் கோயிலில், அதாவது பிற்காலத்தில் இன்றைக்கும் நீங்கள் ஊடகங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடி திண்டுக்கல் பாண்டியோட சிஷியன் தான் அப்படின்வாங்க. ஆனால் திண்டுக்கல் பாண்டியோட சிஷியங்கள்லாம் ரியல் ரவுடிகள் இருக்காங்க. சிடி மணி சினிமா ரவுடி தான். ஓகேங்களா? ஆனால் சிடி மணி அங்கே ஆலயம்மன் கோயிலில் இருக்க வெள்ளக்குமாரோட சிஷியன் தான் சிடி மணி. ஃபஸ்ட்டு இப்பயும் இருக்காப்புல வெள்ளக்குமாரோட சிஷியன் தான். இது நிறைய பேருக்கு தெரியாது, பிரபலமானவன தானே தெரியுது. அதுக்கு முன்னாடி ஆமாம் ஆமாம், அதுக்கப்புறம் தான் அவருடைய தொடர்புல வருது. இப்படி இங்கே இருக்கும்போது என்ன ஆகிடுது, ஒரு சின்ன சின்ன அப்படியே அந்த வெள்ளக்குமார் கூட சின்ன சின்ன கேஸு அப்படின்னா வாங்கும்போது மணிகண்டனுக்கு வண்டி ஓட தெரியும். இதில் யாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயம், அதாவது தேனாம்பேட்டை சிக்னலுக்கு இவங்க இந்த பக்கம் தாமஸ் ரோட்டில் இருந்தாலும் தேனாம்பேட்டை சிக்னலுக்கு அந்த பக்கம் நாட்டுமுத்த நாயகன் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், எல்டாம்ஸ் ரோடு கார்னர் நாட்டுமுத்த நாயகன் ஸ்ட்ரீட். அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார். அவருக்கு பர்சனலாக கார் ஓட்டுவாங்க மணி. அப்போ இந்த காவல்துறையில் இருக்கவங்களோட தொடர்பு மணிக்கு ஏற்படுது. அப்போ இந்த 2-3 சின்ன சின்ன தகராறு லோக்கலில் அந்த வெள்ளக்குமார் கூட சின்ன அடித்தடி கேஸ்லாம் வந்தோடனே அப்போ காவல் நிலையம் தேனாம்பேட்டை காவல் நிலையம்
இப்போ இருக்கிறது வந்து தாமஸ் சாலையும் ஆலயம்மன் கோயிலுக்கும் அருகில் இருந்தாலும் முன்பு வந்து காமராஜர் மெமோரியல் ஹாலுக்கு முன்னாடி தான் இருக்கும். அந்த டர்னிங் சத்தியமூர்த்தி இதில் இருந்து இருக்கும், காங்கிரஸ் மைதானம் தானோ லெஃப்டில் இருக்கும். இந்த இடத்துல இருக்கும்போது 2-3 பிரச்சனைகளில் காவல் நிலையத்துக்கு போக வர அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சிடி மணி என்ன பண்ணுறாரு, தன்னோட நட்பு இங்கே ஸ்கூலில் படிக்கும்போது சிஐடி நகரில் நட்பு நிறையா இருக்குல்ல, அதனால சிஐடி நகரில் இருக்க மதுரை வீரன் கோயில் கிட்ட தான் முதல் சிடி கடையை ஓப்பன் பண்ணுறாரு. இதுதான் சிடி மணியோட வரலாறு. ஆமா, மணிகண்டன் வந்து சிடி கடையை வந்து சிஐடி நகர்ல இருக்க மதுரை வீரன் கோயில் கிட்ட ஓபன் பண்றாரு. அங்க வந்தோடனே தான் அவருடைய கடை வந்து 5 ஆண்டுகள் நடத்திட்டு இருக்காரு. 5 ஆண்டுகள் நடத்தும் போது திடீர்னு டெய்லி போலீஸ் வருவாங்க. அதை கடை நடத்தும் போது சரி நம்மளுக்கு லாபம் கிடைக்கணும், ஒரு புது படம் எடுத்துட்டு வரும்போது ஏதோ வழக்கு வரும், பிரச்சனை வரும், இப்படி போலீஸ்காரங்க. அப்போ என்ன பண்றாரு, மணி வந்து குறிப்பிட்டு அந்த சிஐடி நகர்ல அந்த பக்கத்துல இருக்க போலீஸ் குவார்டர்ஸ், டி நகர் போலீஸ் குவார்டர்ஸ்ல இருக்க பெரும்பாலான காவல்துறை போலீஸ் ஆளுங்களுக்கெல்லாம் வீடு வீடாக போய் சிடிலாம் கொடுப்பாரு. இப்போ அந்த டைம்ல ஒருத்தன் எஸ்ஐயா ஒரு ஆள் வந்திருக்காருன்னா இன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்க 10 வருஷம், இப்போ 96 பேட்ச்னே வச்சிங்களேன், அப்போ ஒரு எஸ்ஐ 96 பேட்ச்லேருந்து அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா 2016 அவங்க இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பாங்க. இன்ஸ்பெக்டராக இருந்து இப்போ ஏசியா லெவல் வந்திருப்பாங்க. அந்த தொடர்பு தான் இன்னும் வரைக்கும் சிடி மணிக்கு இருக்கு. இப்போ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த வெள்ளக்குமார் கூட சேர்ந்து முதல் முறையாக அவர் வந்து ஒரு 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 சம்பவம் ஒன்று நடைபெறுது. குறிப்பிட்டு எங்கன்னு கேட்டால் 2006 தேனாம்பேட்டையை சேர்ந்த வெங்கடேசன் ஒருத்தரை வந்து தேனாம்பேட்டையில் வெங்கடேசன் ஒருத்தர் வந்து அவரை வெட்டி கொள்கிறாங்க. அதில் வந்து சிடிமணி வந்து ஒரு ஆளாக இருக்காப்பு. அப்போ தான் வந்து அந்த கேஸில் தான் மணிகண்டன் யாருன்னு கேட்கும்போது ஓ சிடிமணி, சிடி கடை வச்சிருந்தால சிடிமணின்னு ஒரு அப்படியே ஒரு பேர் வர ஆரம்பித்தோடனே அதுக்கு அடுத்து 2009 ரிமாண்ட் பண்ணுறாங்க, குண்டாஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் 2009 வர்றாரு. கோயம்பேட்டில் வந்து வாழைத்தோப்பு சதீஷ்னு ஒருத்தரை வந்து வெட்டி கொள்கிறார். வாழைத்தோப்பு சதீஷ். இந்த வாழைத்தோப்பு சதீஷை வெட்டி கொல்லும்போது சிறையில் வந்து ரவுடிகளோட பழக்கங்கள் ஏற்பட்டுருது. டெவலப்மெண்ட் ரவுடிங்களுக்கு டெவலப்மெண்ட்டே சிறை தானே. அப்போ இதில் அந்த இன்சிடென்ட்லேயும் சிடிமணி 2006 இருக்காப்புல, 2007 வாழைத்தோப்பு சதீஷை. இப்போ கடந்த அக்டோபர் மாதம் 21 கைதி ஆனது கூட அந்த வாழைத்தோப்பு சதீஷோட வழக்கில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாதனால தான் வந்து வாரண்ட் ரீகால் பண்ண வரும்போது தான் கைதி பண்ணதா ஸ்டேட்மெண்ட். இப்போ கைதி இப்போ சிறையில் இருக்கிறதுக்கு காரணமும் அந்த வாழைத்தோப்பு சதீஷ். இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், சிறையில் இருக்கும்போது அந்த காலகட்டம், அந்த 2009 காலகட்டம்லாம் பிரபல ரவுடிகள்லாம் தமிழகத்தில் ஓஞ்சிட்டாங்க. பிரபல ரவுடிகள்லாம் யாருமே இல்லை. அதாவது நீங்கள் இப்போ பெரிய ரவுடி வீரமணியெல்லாம் விட்டுருங்க, அதுக்கப்புறம் இருக்க ஃபங்குமார், மாலைக்கன் செல்வம், கேட் ராஜேந்திரன். அவர் கேட் ராஜேந்திரன் இப்போ லேட்டஸ்ட்டாக அவரை வெட்டி கொண்டாங்க 2014 இதில் வந்து பெரியபாளையத்துக்கிட்ட. இந்த மாதிரி இருக்க ஒரு அடுத்த செக்டர் ரவுடி எல்லாம் போன உடனே அந்த இடத்துல வந்து சூப்புக்கடை பாண்டின்ற ஒருத்தர், அவர் எங்கன்னா அவரோட பேஸு எதுனா நிறைய பேருக்கு தெரியாது. கோட்டுப்புறம் பாலத்துலேருந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சிக்னல் இருக்கும், அண்ணா நூற்றாண்டு நூலக சிக்னல். அந்த சிக்னலில் ஒரு ஓரமாக சூப்பு கடை வச்சுருந்தவர் தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. கோட்டுப்புறம் பாலத்துலேருந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வரும்போது நடுவில் ஒரு சின்ன சிக்னல் இருக்கும். அந்த சிக்னலில் இங்கே கோட்டுப்புறத்துலேருந்து போகும்போது வலதுபுறம் கார்னரில் சூப்பு கடை வச்சுருந்தவர் தான் திண்டுக்கல் பாண்டி. அதான் சூப்பு கடை பாண்டி. அவர் வந்து ஒரு இந்த ரவுடிகள் எல்லாருமே தமிழகத்தில் ஒழிஞ்ச உடனே திண்டுக்கல் பாண்டி தான் வந்து ஒரு பெரிய ரவுடியாக, சூப்பு கடை பாண்டின்ற திண்டுக்கல் பாண்டி தான் பிரபல ரவுடியாக வரும்போது, அப்போது திண்டுக்கல் பாண்டிக்கிட்ட இருந்தது வந்து 2 பேர் தான், 2 கண்கள். அதாவது சிலோன் மோகன் ஒருத்தர், மோகன் ராம்னு ஒருத்தர். சிலோன் மோகன் அவர் இறந்துட்டார். மோகன் ராம் வந்து தற்போது அவர் சிறையில் தான் இருக்கார். அவர் வந்து மோகன் ராம் வந்து நம்ம திண்டுக்கல் பாண்டியின் கூட இருந்தாலும் அவர் வந்து ஒரு ரியல் ரவுடி. அவர் இவ்வளோ மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுறதில்ல. அவர் விசுவாசத்துக்காகவோ எதுக்கோ ஒரு கொலை செய்து சம்பவமாக அவரை கொண்டு வந்து ஃபார்ம் ஆக்கி அங்கே விட்டுருச்சு. அந்த இடத்துல இவருக்கு அவர் தொடர்பு ஏற்படுது. இவர் அந்த இடத்துக்கு வரலான்னு நினைக்கிறார், அந்த 2 பேர் இடத்துக்கு வரலான்னு நினைக்கிறார். அதற்கு பிறகு அந்த 2009 அதுக்கப்புறம் 2009 அந்த முதல் கொலை கோயம்புத்தூர் வாழைத்தோப்பு, கோயம்பேட்டில்
வாழைத்தோப்பு சதீஷ் கொலை. அதே 2009 KK நகர் சங்கர், திவாகரன், இந்த 2 ரவுடிகளை தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த 2 ரவுடி, இந்த 2 டபுள் மர்டர் வந்து ரொம்ப, இதுதான் சிடி மணியோட கேரியர்ல வந்து பெருசா பேசப்பட்டது. இதுல சிடி மணின்னு எல்லாரும் பிரபல ரவுடி, A+ ரவுடி, A1 கேட்டகரி ரவுடியா இருந்தாலும் சிடி மணி இது வரைக்கும் கத்தி எடுத்து சண்டை போட்டிருக்காரா, கத்தி எடுத்து வெட்டியிருக்காரா அப்படின்லாம் கொஸ்டின் மார்க் தான். ஆனா இந்த பெரிய மர்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த KK நகர்ல சங்கர் திவாகர் டபுள் மர்டர், அதுதான் அந்த 2009 பெரிய வழக்கு. அதுல வந்து கைது பண்ணி திரும்பவும் குண்டாஸ் போடுறாங்க. வெளியே வந்தவன் என்ன பண்றான், எம்ஜிஆர் நகர் கார்த்தின்னு ஒரு பையனை 2011ஆம் ஆண்டு கோட்டூர்புரத்தில் வச்சு மர்டர் பண்ணிட்டாப்ல. 2000 இது அடுத்த ப்ரீவியஸ் 2012 அதே கோட்டூர்புரத்தில் ஆவிஸ் சுரேஷ்னு ஒரு பையனை வந்து மர்டர் பண்ணிடுறாரு. ஆவிஸ் சுரேஷ் 2012. அதே 2012 நம்ம தேனாம்பேட்டை GRT ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி அதே தாமஸ் ரோடு முனை அவங்க வீட்டு அவருடைய வசிப்பிடத்துக்கு முன்னாடி இந்த காலத்தில் சிடி மணியால் ஏரியாக்குள்ளே வர முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பதுங்கணும். ஏன்னு கேட்டால் சிடி மணி அப்படியே பேர் எடுத்துகிட்டு அப்படியே போகணும், பேர் எடுக்கணும், சினிமா சம்மந்தமாக பேர் எடுக்கணும், அந்த மாதிரி காரில் தான் வரணும். அப்படின்னும் போது ஒரு ஏரியாக்குள்ள அவருக்குன்னு விசுவாசிகள் யாரெல்லாம் போயிட்டாங்க. இப்பயும் சிடி மணிக்கு விசுவாசி கிடையாது. ரவுடியா வரணும். அப்போ இதே ஆலயம்மன் கோயில் அந்த தாமஸ் ரோட்ல வந்து ஒரு பெரிய குடும்பம் ஒன்று இருக்கு. அவங்களும் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஒரு அண்ணன் தம்பிகள் ஒரு 7 பேர். அதுல ஆலயப்பன் ஒருத்தனை, அவர் பேரு ஆலயப்பன் பையன், தேனாம்பேட்டையில் 2012 ஆலயப்பனை கொலை பண்றாங்க. 2012 அப்போயும் ஜெயிலுக்கு போறாரு. 13 வேலூர் மாவட்டத்தில் வாலாஜாபேட்டையில் வந்து அந்த மோகன்ராம் கூட இருந்தார் பார்த்தீங்களா, அந்த இவர் கூட திண்டுக்கல் பாண்டி அவரை வந்து சிலோன் மோகனை வந்து வெட்டி கொள்றாங்க. இது வந்து 2013. அப்போ திரும்பவும் சிறைக்கு போயிடுறாரு. 2014 வந்து சைதாப்பேட்டையில் அண்ணாமலைன்னு ஒருத்தனை அட்டம் பண்றாரு. ஆமா, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2015 மே மாதம் 5ஆம் தேதி மேற்கு சைதாப்பேட்டை குமரன் நகர் குமரன் காலனியை சேர்ந்த முன்னாள் ரவுடி, அப்புறம் சைதாப்பேட்டை திமுக வட்ட செயலாளரான ஜெகன் என்ற குள்ள ஜெகான் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரை வெட்டிட்டாங்க. இதுதான் ஒரு திமுக பிரமுகரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ரவுடியா தெரியுறாரு. இல்ல, அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இதுல என்னன்னு கேட்டா, இது வந்து அவர் பண்ண அவர் குற்றங்கள்ல வந்து இப்ப நம்ம சொல்லிட்டோம். இவர் எப்படி இதுக்கு நடுவில் வளர்றாரு அப்படின்னா, பொருளாதாரம் எங்க, நீ கொன்னதெல்லாம் ரவுடிங்கள, இதுக்கு நடுவில் உனக்கு பணம் எங்கேருந்து வந்துன்னா, சிடி மணி வந்து 2 பேர் இருக்காங்க. சிடி மணிக்கு 2 பேரும் ஒரே குறிப்பிட்ட பேர் தான். ஒருத்தர் வந்து முன்னாள் MLA, மாவட்ட செயலாளர், கட்சியோட மாவட்ட செயலாளர். அவர் தான் அப்பப்போ கூலிக்கு வேலை கொடுத்து காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதே பேர் கொண்டவர் ஒருத்தர் இங்கே இருக்கார், மகேந்திரா சிட்டியில் ஒரு ஆள் இருக்கார். சத்தியமான நபர்னு வச்சுங்க, அதிலே புரிஞ்சிடும். அந்த நபர் தான். ஆமாம், அதாவது மடிப்பாக்கம் செல்வம்னு ஒருத்தர், மடிப்பாக்கம் செல்வம் உயிரோடு இருக்க வரைக்கும் செல்வம் தான் மணிக்கு எல்லாமே. இதுலேருந்து மணியோட இன்கம் எப்படி வருதுன்னா, மணி மெயினாக டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிறது, இதில் தான் பணம். மிரட்டி பணம் வாங்குறது தொழிலதிபர்களை. ஒரு மணியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2006 ஒரு தேனாம்பேட்டில் வெங்கடேசன் ஒருத்தர், வெங்கடப்பாண்டவன் ஒருத்தர் கொலை. 2009 வாழைத்தோப்பு சதீஷ். 2010 2021 வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி. இந்த 2010 2021 வரைக்கும் எந்த ஆட்சி இருந்துச்சுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 10 வருஷத்தை தான் மணியோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப கூடிருச்சு. இதற்கு நடுவில் மணி வந்து இந்த தேனாம்பேட்டை ஆலயப்பன் 2012 ஆலயப்பன் கொலையில் ஒரு SIயோட அக்கௌண்ட்டுக்கு 20 லட்ச ரூபா, 12 லட்சமோ 20 லட்சமோ டிரான்ஸ்ஃபர் ஆனதை உளவுத்துறை கண்டுபிடிச்சிச்சு. அப்போ போலீஸில் எந்த அளவுக்கு மணிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதற்கு பிறகு இந்த 10 ஆண்டுல இப்போ மணியை எப்பயுமே நீதிமன்றத்தில் சரணடைஞ்சதே கிடையாது. இப்போ நீங்கள் பிரபல ரவுடி சரணடைஞ்சாங்க, சம்பவம் பண்ண 2 நாளில் சரணடைவாங்க, 3 நாள்
மணியோட பாலிசி என்னன்னா சரணடைகிறது இல்லை. ஏன்டா எனக்கு போலீஸ்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால அவ்வளவு ஈஸியா அதனால சார் எங்கப்பா இருக்க, வாப்பா ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, வந்து அரெஸ்ட் ஆகுப்பா அப்படின்னா, சார் நீங்களே வந்து நானே பிடிச்சிக்கிற மாதிரி காட்டிக்குவா, சரி எங்க சார், சார் வாங்க சார் ஈஸியாரில் இங்கே இருக்கேன் சார். மணியை பிடித்ததா காட்டினது அனைத்துமே கடந்த இந்த கடைசி கைதி மட்டும்தான் அள்ளிக்குளம் நீதிமன்றத்தில் வாரண்ட்டை ரீகால் பண்ண வரும்போது பிடிச்சதா காட்டினாங்களே தவிர, ஆனா இது இருக்கு அள்ளிக்குளம் நீதிமன்றம் வரைக்கும் வந்தவர் நீதிமன்றம் உள்ள வந்திருந்தாருன்னா அவருக்கு வாரண்ட் ரீகால் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ இதுவே செட்டிங்ன்ற மாதிரி தான் தெரிஞ்சாலும் மணியை கைதி பண்ணது எல்லாமே ஈசிஆர்லேயே தான் இருக்கும். ஏன்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஈசிஆரில் ஒரு ரிசார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு காரை உள்ளே பார்க் பண்ணிக்கிறது, அப்படியே எகிரி குச்சி உள்ளே போயிடுறது, அப்படியே வந்துடுறது, வெளியே யாருக்கும் தெரியாது. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு ஈசிஆரில் ஒரு இடம் இருக்கா, ஒரு இடம் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கா, கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த அக்கறையிலேருந்து கோவளம் வரைக்கும், அக்கறையிலேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இதெல்லாம் யாரோட இடம், இந்த இடம் விற்பனைக்கு இருக்குன்னு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டுக்கு தெரியும். நீங்கள் உதாரணம் போய் கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க, இல்லை இது 8ஆம் நம்பர் ஃப்ளாட்டு, இது 7ஆம் நம்பர் ஃப்ளாட்டு, இது மணி இது அப்படின்னா, அது உரிமையாளர் துபாயிலையோ அமெரிக்காவிலோ எங்கேயோ இருப்பான். அவனோட இடத்த வந்து இவர் டாக்குமெண்ட் போட்டு வைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செத்துப்போன ரவுடிகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா, பல பிரபலமான ரவுடிகள் கோடியாக மிரட்டி லட்சமாக சம்பாரிச்சவங்க கூட கடைசியில் வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாமல் செத்து போனவங்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ வழக்கறிஞர்களுக்கு இந்த ரவுடிகள் பாக்கி வச்சுட்டே செத்து போயிருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. என்னன்னா, சரி இவன் நம்ம எடுத்து விட்டோன்னா நம்மளுக்கு எதனா காசு தரவனே, வழக்கறிஞர் வந்து குற்றவாளிக்கு ஆஜராகக்கூடாதுன்னு சட்டத்தில் இடம் இல்லைல்ல, அவங்க போயிட்டு அதை செய்கிறாங்க. எவ்வளோ வழக்கறிஞர்களுக்கு ஃபீஸ் கொடுக்காமே ரவுடிங்கள் செத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் தேனாம்பட்டை சிடி மணினா கூட தேனாம்பட்டையில் சிடி மணிக்குன்னு ஒரு விசுவாசி கிடையாது. ஏன்னு கேட்டால் மற்ற ரவுடிகள்லாம் தனக்கு வந்து விசுவாசம், தன் சிறையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் தன்னுடைய வெளியில் இருக்க ஆளுங்களுக்கு ஒவ்வொரு வழக்கிலையும் தனக்கு சூரிட்டி நிப்பாடுறவங்களுக்கு, தன்னோட வழக்கறிஞர்களோட ஜூனியர்களுக்கு எதனா ஒன்றாவதுன்னு போய் நிற்கக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த சிடி மணி எப்படின்னா சுயநலவாதி, அதனால கூட யாருமே கிடையாது. அப்போ ஒரு 4-5 பேர் கடைசியாக பார்த்தீங்கன்னா சிடி மணி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி மணி கூட கைது செய்யப்படும் போது ஒரு டைமில் சிடி மணி கூட டீம் ஜூன் 2018 ஜூன் 24 அன்னைக்கு கைது பண்ணுறாங்க. வினோத், ஹரி, சுரேஷ், இளங்கோ, மாதவன், சிவகுமார் முட்டுக்காடு பகுதியில் கைது. அப்பயும் முட்டுக்காடில் தான் கைது பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த இவர் சொல்கிறாங்க திண்டுக்கல் பாண்டி, அவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. என்கவுண்டர் பண்ணுறோன்னா அவர் கூட வந்து கூடாஞ்சேரி, அவர் டிரைவர் கூடாஞ்சேரி வேலுன்றவரையும் இது பண்ணிட்டாங்க. அந்த டைமில் மணி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாப்புல. இப்போது இவங்கெல்லாம் ரவுடிகள், இவங்க வந்து ஒரு இடத்த அபகரிக்கணும், கட்ட பஞ்சாயத்து பண்ணணும், தொழிலதிபர்களை மிரட்டணும், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் மணி வந்து இதெல்லாம் பண்ணுவாப்புல. ஏன்னா இந்த ரவுடிகள்லாம் நிறைய பேர், இந்த மாலைக்கண் செல்வம்லாம் நம்ம இப்போ வந்து கடந்த சில 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல ரவுடி, தமிழகத்தில் 2ஆம் இடத்துல இருந்த மாலைக்கண் செல்வம்ன்ற ரவுடி, அவர் பலமுறை அவரோட பிள்ளைகள்லாம் வந்து பெரிய கான்வென்ட்டில் படிக்க வச்சு இதெல்லாம் பஸ்ஸில் வந்து பைபிள் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போயிட்டே இருந்து ரியலாக இறந்து போனான் அந்த ரவுடி இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. மீதி ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிய வெட்டி தான் செத்துருப்பாங்க. ஏன்னா அவர் பஸ்ஸில் போய் இறந்துருக்காங்க. ஆனால் இப்போது இதுதான் உண்மையாக ரவுடியாக இருப்பாங்க. ஸ்மெக்லர் இருந்திருக்கான் பாருங்களேன், மிரட்டுறது, குத்துறது. இவன் தான் வந்து இந்த பில்டப்பான காரில் வர்றது. நீங்கள் சிடி மணியை பார்த்தீங்கன்னா 1 ஃபார்ச்சுனர், எண்டோவர், BMW, ஆடி இந்த போகிற காரில் தான் இருக்கும். இப்போது ஒரு சொகுசு காரில் தான். இப்போ எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த 10 ஆண்டுகளில் எந்த கட்சி ஆட்சியிலேருந்து தெரியும், சென்னைக்குள்ளே சிடி மணிக்கு காசு வாங்காத மாமன்ற உறுப்பினர்களும் இல்லை, சிடி மணிக்கு காசு கொடுக்காத மாமன்ற உறுப்பினரும் கிடையாது. ரொம்ப பெரிய வளர்ச்சி. ஆமாம், ரொம்ப பெரிய வளர்ச்சி. என்னன்னா இப்போ திடீர்னு ஒரு போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது போலீஸ்னா ஒரு ரவுடியை பிடிக்கிறதுக்கு 100 போலீஸாக வர போகிறாங்க. எங்கே இருக்கா ஒரு ஸ்பெஷல் டீம் போவாங்க. ஸ்பெஷல் டீம் நேர்மையானவங்க தான், நம்ம அவங்கள குற்றச்சாட்டு சொல்லலை. சிடி மணி பாலிசி என்னன்னா வரவங்க யாருன்றதை அவனுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த வரவங்களை 3 பேர் 2 பேர் வராங்களா, ஒரு ஸ்மெல் பண்ணுறாங்களா, உடனே 5 லட்சத்தை தூக்கி கொடுத்து ஆஃப் பண்ண முடியும் சிடி மணியால். ஏன்னா 5 லட்சம் நீ உழைச்சி சம்பாதிக்கல, அதனால உனக்கு மணியோட வேல்யூ தெரியாது. இதில் ஒரு முறை சிடி மணியை கைது பண்ணும்போது இந்த ஊடகங்கள் என்ன பண்ணும், அவர் குண்டு தொலைக்காத காரில் வந்தார். சின்ன லாஜிக், ஒரு 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 நாலேஜ் இல்லாத பர்சன் கூட தெரியும், குண்டு தொலைக்காத கார் வாங்கணும்னா புது கார் வாங்கணும்.
புது காரை வாங்கி அப்படி கம்பெனி ஷோரூம்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துலேருந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உண்டான பர்மிஷன்ஸ்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குண்டு துளைக்காத காரை ஏற்படுத்தி தருவாங்க. அப்போ 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்கினா உங்களுக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணால் தான் குண்டு துளைக்காத காரை ரெடி பண்ண முடியும். இதுக்கு கவர்மெண்ட் ஏதோ பர்மிஷன்ஸ்லாம் இருக்கும். வாயில் வந்ததெல்லாம் சில பேர் பேசுவாங்க. சிடி மணிக்கு குண்டு துளைக்காத கார் எப்படி கிடைக்கும்? அது ஃபேக். அது வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி. இதில் ஒரு உதாரணம் என்னென்னா, அக்டோபர் 20 21 சரியா தேதி தெரியல, இப்போ இந்த ஆண்டு வந்து அவரை அவர் வந்து கோர்ட்டில் வச்சு இது பண்ணாங்க. அதற்கு 1 மாதம் முன்னாடி தான் அவர் வந்து ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்க தி பார்க் ஹோட்டலில் தன்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாடியிருக்கார். பிறந்தநாள் நிகழ்ச்சியை கொண்டாடும் போது அங்கே வந்து இவர் அங்கே இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு காவல்துறை டீம் அங்கே வந்துருச்சு. அந்த கட்சி தான் வளர்ந்தாரு அப்படின்ற வார்த்தையை இப்போ நான் வந்து மறுக்கலை. ஆனால் இந்த கட்சியிலையும் அவருக்கு ஆள் இருக்காங்க, இப்போ இருக்க ஆளுங்கட்சியிலையும் அவருக்கு ஆள் இருக்காங்கன்றது விஷயத்தை நான் பதிவு பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியோட கட்சி சார்ந்த நபர் ஒருத்தர் இருக்கார். கலைநயனமான உள்ளவர் தான். அவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அண்ணே இங்கே மாட்டிக்கிட்டேண்ணே, இங்கே வந்துட்டாங்கன்னு, ஃபோனை கொடு, நீங்கள் அவரை பிடிக்க வந்தீங்களா, நீங்கள் அவரை பிடிக்க ஸ்பெஷல் டீம் கிடையாதுல்ல, அவர் அங்கே வந்துட்டு போகிறார்ல, விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றுறாங்க. அப்பவே சிக்க வேண்டியவர். ஆமாம், அடுத்த 1 வாரம் பொறுத்து பிடிச்சிட்டாங்க. ஆனால் வேற ஒரு டீம் வராங்க, நீ அவங்க பிடிக்க டீமில் இல்லை. ஏன்னு கேட்டால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டீமில் அந்த கட்சியிலையும் அவருக்கு சப்போர்ட் இருக்குது, இந்த கட்சியிலையும் சப்போர்ட். இதில் நிறைய ரவுடிகள் இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா, உங்களை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒன்று மனைவி, தாயார், தந்தை, யார் மூலியமோ இல்லை வழக்கறிஞர் மூலியமா என்கவுண்டர் பண்ணுற எல்லா ரவுடிக்கும் ஒரு சோர்ஸ் இருக்குல்ல. உடனே என்ன பண்ணுறோம், உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு உடனே இல்லை ஒரு ஊடகத்தை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை எங்கள் இல்லை கொல்ல வந்தாங்க, நாங்கள் மனித உரிமை ஆணையத்துக்கு போகிறோம்னு அது அப்படியே தள்ளி போயிடும். இப்போது இருக்க சட்டம் ஒழுங்கு அட்மின் ஏடிஜிபி அருண் இருக்கும்போது, இணை ஆணையராக தெற்கு இணை ஆணையராக இருக்கும்போது அவரே 2 முறை கைது பண்ணிட்டு என்கவுண்டர்லாம் முயற்சி பண்ணியிருக்கார். ஆனால் கடந்த இந்த ஆட்சி வந்து ஒரு 13-14 என்கவுண்டர் நடந்தால் கூட பெரிய ரவுடிகள் எல்லாம் ஏன் என்கவுண்டர் பண்ணுறதில்ல? இதில் ஒரு கேள்வி எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஒன்று. 2வது, சிடி மணியை ஒரு முறை 2000 என்கவுண்டர் பண்ண வரும்போது நள்ளிரவே போயிட்டு அவங்க அப்பா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு போயிட்டார். சுட்டு கொல்லம், அதாவது போலீஸாரே இவர் சுட்டு கொல்ல, என் பையனை வந்து சுடுறதுக்கு என்கவுண்டர் பண்ண முயற்சி பண்ணுறாங்க, கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, என்கவுண்டர் பண்ணிட்டு அவன் தப்பி ஓடுறதா சொல்லிடுவாங்கன்றத சொல்லிட்டான். இது எல்லாருமே இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது எல்லாரும். ஆனால் இது எல்லாமே சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது. 10 பேர் இந்த மாதிரி அந்த டைமில் அவங்க ஏற்றுக்கணும், அதை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதை ஏற்றுக்கணும், அந்த டைமில் அவங்க அதை இது பண்ணணும், அந்த சேர்பர்சன் இதெல்லாம் அவங்க நாலேஜுக்கு போகணும். இப்படிலாம் இருக்குது நிறையா. அதனால் 10 பேர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் போகிறாங்கன்னா அதில் ஒரு 10 பேரும் காப்பாற்றப்படுறதில்ல, ஒரு 2-3 பேர் தான் காப்பாற்றப்படுறாங்க. சிடி மணியை பற்றி என்ன சொல்கிறேன்னா, சிடி மணிக்கு இந்த ஆட்சியிலையும் இதுக்கு முந்தைய ஆட்சியிலையும் வலுவான பேக்கப் இருக்குது. பசங்கள் கிடையாது. நீங்கள் தமிழகத்தில் சென்னை ரவுடி, அந்த பழைய ரவுடியெல்லாம் விட்டுருங்க, பழைய ரவுடி நீங்களும் நேரடியாக பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் பார்த்துருக்க மாட்டேன், நம்ம கேட்டதை தான் சொல்கிறோம். ஆனால் கடந்த ரவுடின்னு பார்த்தா இப்போ சிவகுமார், மயிலை சிவகுமாருக்கு இருக்க ஒரு பசங்க ஒரு மாஸ், அதே மாதிரி மயிலை சிவகுமார் ரவுடி. சிடி மணி மாதிரியே தான் இன்னொருத்தர் இருக்காப்புல சூர்யா, இங்கே நெற்குண்டது. சூர்யாவுக்கு பசங்க இருக்காங்க. ஆனால் சூர்யாவும் வந்து இதே மாதிரி ஒரு பந்தாவா காரில் போகிறது வர்றது ஆக்ஷன் ரவுடி தானே தவிர சிடி மணி லைவாக இறங்கி எங்கேயுமே கொலை பண்ணதா இது கிடையாதுல்ல. இதுக்கு நடுவில் சிடி மணியை வந்து இத்தனை முறை குண்டாஸ் போட்டிருக்காங்க, இத்தனை கொலை வழக்கு இருக்குது. இதற்கு நடுவில் வந்து இடம் சம்பந்தமாக டபுள் டாக்குமெண்ட் அடிக்கிறது, மிரட்டுறது. அப்போ திடீர்னு அவரை பிடிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு முறை வந்து கரெக்டாக ஒருத்தரை ரவுடிங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. முக்கியமான விஷயம் என்னென்னா, அங்கே காக்காத்தோப்பு பாலாஜின்றவரை போட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க ரவுடிங்க. போட்டுடலான்னு வரும்போது இவங்க எல்லாரும் ஒரு மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து சாப்பிட்றாங்க, சங்கம் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ காக்காத்தோப்பு பாலாஜி என்ன பண்ணுறான், சரி நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டு சிடி மணியை கூட்டிகிட்டு வரான். சிடி மணி காரில் இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. என்ன பண்ணுறான், அங்கேருந்து வரும்போது
அப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க சிடி மணியை, அந்த காக்காத்தோப்பு பாலாஜியை போட்டுடலான்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. 2018 நினைக்கிறேன், 18 கொடுத்த அசைன்மெண்ட் கொடுத்த நபர் எல்லாருமே சின்ன சின்ன பசங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத நபருங்க, எல்லாம் சரக்கு கஞ்சா அடிக்கிற பசங்கன்றனால அவங்களால கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. இவனுங்க ஒரு முறை வந்து எல்ஐசி கிட்ட ஸ்கெட்ச் போடுறாங்க. எல்ஐசி கிட்ட அவங்களால எதுவும் பண்ண முடியல. அங்கேருந்து தாண்டி வந்து தேனாம்பேட்டை ஜெமினி பிரிட்ஜ் இறங்கி தேனாம்பேட்டை கிட்ட வந்துட்டாங்க. வந்து இருக்கும்போது ஆப்போசிட்டில் என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட ரவுடி, அந்த ரவுடியை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாருமே பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. அவருடைய ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதாவது இவங்க பாஷையில் சொல்லணும்னா காய் நாட்டு வெடிகுண்டை கட்டி அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே உள்ளுக்குள்ளே சிடி மணி இருப்பான்னு தெரியல. காக்காத்தோப்பு பாலாஜிக்கு போட்ட ஸ்கெட்ச். அப்போ தான் கமிஷனர்லாம் அங்கே வராங்க. உடனே என்ன பண்ணுறான், காரை எடுத்துகிட்டு சிடி மணி, அப்போ என்ன பண்ணுறான், சிடி மணி டக்கு டக்குன்னு அவங்கள்ட்ட துப்பாக்கிலாம் இருக்குது, துப்பாக்கி எடுத்து அவன் சுடுறதுக்கு முயற்சி பண்ணான்றாங்க, சுட்டான்றாங்க, அது நம்மளால் உறுதிப்படுத்த முடியல. உடனே அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இங்கெல்லாம் வந்து இந்த பகுதி திரும்ப தேனாம்பேட்டை பகுதியில் வந்து ஒரு சிலரை பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணாது. இது இந்த அன்னைக்கு அந்த இன்ஸ்டன்ட்டு அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த ரவுடிங்களுக்குள்ளே அது நடந்துச்சுன்னா அன்னைக்கு பாலாஜி செத்துருப்பான், சிடி மணியும் செத்துருப்பான், ரெண்டு பேரும் செத்து இருந்திருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒருத்தராக செத்துருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே, அந்த பக்கம் பாலாஜி, இந்த பக்கம் சிடி மணி, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தீராத பகை வந்து எப்போ உருவாகுதுன்னா, அதான் சொன்னேன்ல, 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் யாருமே பார்க்காத ஒரு நபர். அவர் தான் வந்து இந்த இன்சிடென்ட்டுக்குள்ளே இறங்குனது, சம்போ செந்தில்னு சொல்லிட்டு. இதற்கு நடுவில் இந்த சைதாப்பேட்டை ஜெகனை வந்து ஒரு அட்டாம் பண்ணுறாருல 2015. அப்போது சைதாப்பேட்டை அந்த ஜெகனுக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு பிரபல ரவுடி, அவர் வந்து வேளச்சேரி பகுதியில் இருக்கார், அவருக்கு ஒரு பகை ஏற்படுது சிடி மணி கூட. அப்போ சிடி மணிக்கு அவரும் ஒரு பகையாயிடுறாரு, அந்த சம்போ செந்தில் இவங்களும் ஒரு பகையாயிடுறாங்க. இது சிடி மணி வந்து இந்த கட்டத்தில் வந்துக்கிட்டே இருந்தாலும் சிடி மணிக்குன்னு ரெகுலராக பசங்களும் இல்லை, அவருக்குன்னு ஒரு ஏரியாவும் இல்லை. மயிலாப்பூர் சிவகுமாருக்கு மயிலாப்பூரில் போனால் இப்பயும் மாசான அந்த ஊர், சிடி மணிக்கு ஏரியாவே இல்லை. அங்கங்கே பதுங்கி இருக்கலாம். சிவபக்தர்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா போகலாம், நார்த் இந்தியாவில் கொஞ்சம் பேர் பழக்கம் இருப்பாங்க. எங்கேயாவது போய் யாராவது ஒரு பேரில் ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டிட்டு ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கிக்கலாம். அந்த காரை வாங்கிட்டு வந்து யாருன்னா ஒருத்தரை பிடிச்சோன்னா ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா இந்த வாரம் செலவுக்கு ஓடும். அப்படின்னும் போது சிடி மணிக்கு கோடிக்கணக்காக சொத்து இருக்குது, பல கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னாலும் யாராலையும் உறுதிப்படுத்த முடியல. இப்போ குறிப்பிட்ட ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடோட சின்ன ஒரு 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 1/4 கிரவுண்டில் ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டோட மதிப்பு அப்படின்னு இப்போ சிட்டிக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஒரு 50 லட்சம். இந்த மாதிரி ஒரு 20 வீடு 30 வீடு 50 வீடு கூட இருக்கும். அப்படின்னாலும் இந்த காரை வச்சு யானைக்கு பொறி போடணுன்னா அப்போ பேங்க் பேலன்ஸ்னு ஒன்று இருக்கும், லிக்யூடு கேஷாக இருக்குமா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து வழக்கு சிறையில் இருக்கார், சிறையிலேருந்து வெளியே வந்தால் என்ன பண்ணுவார் தெரியுமா, இப்போ சிறையில் இருக்கும்போது அவருடைய ப்ரீவியஸ் கேஸ் அனைத்து கேஸுக்கும் அவர் ஆஜராகிடுவார், சிறையிலேருந்து ஆஜராகிடுவார். சிறையிலேருந்து வெளியே வந்தோடனே அந்த கண்டிஷன் பெயில் கையெழுத்தா போடுற வரைக்கும் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அந்த கோர்ட்டுக்கு ஆஜராவார். அதற்கு பிறகு கோர்ட்டுக்கு ஆஜராக மாட்டார், திரும்ப வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைய தேதி வரைக்கும் தமிழகத்தில் A+ ரவுடி சிடி மணி அப்படின்னாலும் சிடி மணி எதற்கு ரவுடி ஆனார்னு கேட்டால் அவர் சுயநலத்துக்காக ரவுடி, மற்றவங்க விசுவாசத்துக்காக, குடும்பத்துக்காக, நண்பருக்காக, உறவினருக்காக, தன்னை காப்பாற்றினவங்களுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்திருப்பாங்க. சிடி வந்து பணம் சம்பாதிக்கணும், தனக்கு ஒரு பேர் வரணும்னு அந்த பேர் அமைஞ்சிருச்சு. தன்னுடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிடி மணி தன்னுடைய நிழலை கூட வாழ வைக்கவில்லை. அதனால சிடி மணிக்கு விசுவாசிகள் மிகவும் குறைவு. ஓகே, அதே மாதிரி இப்ப திண்டுக்கல் பாண்டி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ணது அப்படின்னா சிடி மணி தான் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கிடையாது. திண்டுக்கல் பாண்டின்ற ஒரு ரவுடி, அவர் ஒரு கூலிப்படை தலைவன்னு சொல்லியிருக்காங்க ரவுடின்னு. ஆனா சிடி மணி மாதிரி அவர் வந்து தொழிலதிபர்களை மிரட்டினதாவோ, போர்ஜரி பண்ணி டாக்குமெண்ட்டை மோசடி பண்ணதோ நான் முன்பே சொன்னேன். ஒரு சூப்பு கடை, அவர் எங்கேருந்து ரவுடியா வராரு, அப்போ எங்கேருந்து வராரு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர சிடி மணி வந்து சிடி மணிக்கு பணம் தான். சிடி மணிக்கு விசுவாசிகளே கிடையாது. நமக்கு சிடி மணி இளம் வயதுலேருந்தே தெரியும். இதுதான் சிடி மணி, இதுதான் நேச்சர், சிடி மணியோட நேச்சர். ஏன் அவங்க அப்பா என் பழ வியாபாரம்லாம் இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏன்டா அங்கே யாரும் இன்னும் சிடி மணி பேரை சொல்லி யாரும் வளரல. எப்படி அதாவது திண்டுக்கல் பாண்டியனுக்கு வந்து அவருக்கு 2 கண்கள் மாதிரி அவருடைய நேரடி சிசியம்னா மோகன்ராம் ஒருத்தர், அவர் அமைதியாக இருக்காங்க, ரவுடிகள் அமைதியாக இருக்காங்க. இவர் வந்து
எல்லாத்துக்குமே பணத்துக்காக என்ன வேணால் செய்வது. அரசியல் பின்புலம் இருக்குது. அதான் சொன்னேனே, கைதியாகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஆளுங்கட்சியில் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னும் போது அப்புறம் ஏடிஜிபி எப்படி என்கவுண்டர் பண்ணுவாங்க. நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம போல. ரெண்டாவது வந்து பெரிய ரவுடி அப்படின்ற ஒரு பேரில் சிடி மணி பிரபலமாக வலம் வந்தாலும் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாகு. நம்ம சிடி மணியோட புகழையோ சிடி மணியோட பேரை களங்கத்தை ஏற்படுத்துறதுக்கோ சொல்லலை. ஒரு அவேர்னஸ். இந்த சிடி மணியோட புகழை பேசுறதுக்காகவோ சிடி மணியை அலிகேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இதை பேசலைன்னா கூட யதார்த்தத்தை நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை சிடி மணியோட பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்க இடம் தெரியாமல் போயிருக்காங்க. அப்போ சிடி மணிக்கு மட்டும் என்ன பீச்சில் சிலையை வைப்பாங்க? சார் அதே மாதிரி இப்போ இந்த ஆட்சியில் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இதில் வந்து என்கவுண்டர்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? அவரை இல்லை, என்கவுண்டர்லாம் இப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே காலம் அதுவாக சரி செய்துக்கிற மாதிரி ஒரு காலை எத்தனை முறை உடைப்பாங்க? காலை உடைச்சாங்கன்றதுக்கு நான் சொல்லலை, காலை நான் உடைச்சாங்க. ஒரு காலை எத்தனை முறை உடைக்க முடியும்? இல்லை எதற்காக இந்த நேற்று 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கடையில் போய் ஒரு பெண்மணியை கத்தியை காட்டி மிரட்டினவங்க. இன்னைக்கு 2 பேருமே கட்டு போட்டுட்டு தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்க திரும்பவும் வந்தவுடனே தன்னை வந்து இன்னொரு வரும்போது அவங்க மெச்சூர்ட்னஸாக வருவாங்க. எனக்கிட்ட சிறைக்கு முதல் முறை போகும்போது கேஸ் சம்மந்தமான நாலேஜ் இருக்காது. வெளியே வந்தவொடனே அவனே பாதி கால்வாசி வக்கீல் ஆயிடுவான். அவனுக்கு பெட்டிஷன் போகிறதுக்கு தான் ஒரு ஆள் தேவை. எவ்வளோ பெரிய இப்போது இந்த வழக்கில் வாரண்ட் ஆகிடும், இந்த வழக்கில் யாரை சரி கட்டலாம் அப்படின்னும் போது சிடி மணிக்கு வந்து காலமும் இந்த சென்னை மாநகரமும் ஒரு பேரை வந்து கொடுத்துருச்சு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சியும் ஒரு தேய்பிலை காலமும் ஒரு உதயம் இருக்கும்ல. இனி வரும் காலங்களில் இப்போ அவர் திரும்பவும் வெளியே வந்தாலும், இப்போ இந்த கேஸில் வெளியே வந்தாலும் எலெக்ஷனில் அவரை விட்டு வைக்க மாட்டாங்க, திரும்பவும் உள்ளே பிடிச்சி போட்டுருவாங்க. ஒழுங்காக வந்தாருன்னா உள்ளே பிடிச்சி போடுவாங்க. நீங்கள் போலீஸு துப்பாக்கியால் சுட்டிருந்தால் என்கவுண்டர்ன்றீங்க, ஓகேவா? துப்பாக்கியால் சுட்டு ஒருத்தர் இறந்தால் என்கவுண்டர். ஒரு ரவுடி கத்தியால் வெட்டி கொண்டுட்டானா அப்போ அது என்ன கவுண்டர் வரும்? அதனால ஏதோ ஒரு வகையில் இப்படி தான் இருக்கும் இவங்க கிளைமேக்ஸ். ஓகே, இவங்களோட முடிவு இப்படி தான். ஆமாம், இவ்வளோ ரவுடிகளை சொல்லும் போது அந்த மாலைக்கன் செல்வத்தை மட்டும் நான் என்ன சொன்னேன், பைபிள் எடுத்துட்டு போய் இயற்கை மரணம் அடைஞ்சார். அவர் ஒருத்தர் தான் இயற்கையா மரணம் அடைஞ்சாரு. இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கிட்டு வந்தவர். இதுதான் யதார்த்தம் தெரிஞ்சிச்சு, இயற்கையாக மரணம் ஆயிட்டாரு. இவங்களுக்கெல்லாம் நேச்சுரல் டெத்தாக இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறி தான். அதே மாதிரி ராமஜெயம் கொலை வழக்குக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற அதை நீங்க முதல்ல உங்க கேள்வியில வச்சீங்க. ராமஜெயம் கொலை வழக்குல அனைத்து ரவுடிகளையும் விசாரணை செய்தாங்க. அதுல ஒரு நபர் சிடி மணி. அது பெருசா உறுதிப்படுத்த அதுல இதுவரைக்கும் யாரையுமே உறுதிப்படுத்த முடியல. நீங்களும் நானும் அதை உறுதிப்படுத்த முடியாது. இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி அது ப்ராசஸ்ல இருக்கு. அதாவது இப்ப பெரிய வழக்கா இருக்கு, அது ஒரு பெரிய வழக்கா இருக்கு. அந்த வழக்கில் போனால் நம்மளுக்கு இன்னும் பெருமை தான் அப்படின்னு நினச்சிக்கக்கூடிய நபர்கள் தான் ரவுடியாக இருக்கானுங்க. அந்த வடிவேல் நான் ஜெயிலுக்கு போகிறேன், ஓ அந்த வழக்கில் போகும்போது என்னோட லெவல் இன்னும் உயருமே அப்படின்னு நினச்சிக்கிறேன். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, வாய்ப்பு இருக்காதுன்றதை நான் உறுதிப்படுத்த முடியாது, வாய்ப்பு இல்லைன்னே நான் உறுதிப்படுத்த முடியாது. அதே ஆளுங்கட்சி பிரமுகரே அவர்கிட்ட தொடர்பில் இருக்காங்கல்ல. அப்போது அந்த ஒரே ஒரு விஷயம், சிடி மணிக்கு வட மாநிலத்தோட தொடர்பு நிறைய இருக்கு. இங்கே நிறைய இன்சிடென்ட்டு வட மாநிலத்தவர் பண்ணிட்டு நம்ம டெய்லி பேப்பரில் படிக்கிறது, சரண்டர் ஆகிறது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் செய்கிறது ஒரு குற்றவாளி, அது எல்லாருக்கும் தெரியும். சினிமாவில் நம்ம பார்க்குறோம், நிறையா கொலைகளை பார்க்குறோம். அதில் சிடி மணி இது வரைக்கும் இறங்கி எங்கேயாவது வெட்டின வீடியோ சிசிடிவியை நம்ம பார்த்ததும் இல்லை. ஏன்னா சிடி மணி இதுதான் சிடி மணி. யாரையும் கையெடுத்து அடிச்சிருப்பாரான்னு தெரியாது எனக்கு. அந்த அந்த லக்ஸரி லைஃப், அந்த மாஸ், அந்த என்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. சரி, அதை அப்படியே நிறைய வழக்கறிஞர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வழக்கறிஞர்களுக்கு மனசாட்சி தெரியும் நம்ம சொல்கிறது எவ்வளோ தூரம் உண்மைன்ட்டு. ஒரு சில எதிராளிக்கு என்ன பண்ணுவோம், இல்லை இவர் சொல்கிறது தப்புன்னு. அவர் மேலே என்னென்ன வழக்கு போட்டாங்களோ அந்த வழக்கை மட்டும் தான் இப்போ நம்ம பேச முடியும். அந்த வழக்கில் ஒரு நிரபராதி ஆகிட்டாரு, நிரபராதி ஆகலைன்றதை நம்ம பேச முடியாது. அவர் மேலே என்னென்ன வழக்கு இருக்குது, அவர் குற்றம் சுமத்தப்பட்டவர், அந்த விஷயத்தை நம்ம இப்போ எடுத்து சொல்லிட்டோம். ஆனால் அவர் இறங்கி எங்கேயும் சண்டை போட்ட மாதிரி எந்த ஒரு ஆதாரமே இது வரைக்குமே கிடைச்சதில்லை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் சிடி மணியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி.